வாங்க, ஒரு லெட்டர் போட்டுட்டு வரப்படாதோ? அத்து புத்த மாதிரி வர்றேன். இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி வெளியே நிக்காதீங்க, உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் கல்யாணி. உள்ள வாங்க, வாங்க. வாங்க, உட்காருங்க. இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். I am sorry. மறந்துட்டேன். பரவாயில்ல, என்னைக்கோ ஒரு நாள் தானே. வேண்டாம் வேண்டாம், நீ சிரமப்படுறாய். இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. டிகாஷன் காஃபி, அதான் உங்களுக்கு பிடிக்குமே. கல்யாணி, நீ எப்படி இருக்காய்? அதான் பாக்குறேளே, நீக்கு என்ன குறைச்சல்? வேளா வேலைக்கு சாப்பிட்டு நன்னா உடம்ப வளர்த்து வச்சிருக்கேன். மனசுதான் இடிப்பட்டு காயப்பட்டு கனமாயிடுத்து. பிடிவாதம் பிடிக்காதே கல்யாணி. அரண்மனை மாதிரி வீடு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து வேலை செய்ய வேலைக்காரங்க. ஒன்ன நான் அதுங்காம பூ மாதிரி வச்சுக்க இப்பவும் நான் தயாரா இருக்கேனாக்கும். என்ன ஞாபகம் இருக்கா? என்ன பெண்பாக்க வந்தேளே, அப்போ பஜ்ஜியும் சொச்சியும் சாப்பிட்டுட்டு என்ன பாட சொன்னேன். என்ன பாட்டு பாடினேன்னு சொல்லுங்க. நான் புரோச்சேவா எவருரான்னு பாடினேன். நன்னா ஞாபகம் வச்சுருக்கேன். நன்னும் புரோச்சேவாடு எவருரான்னு கேட்டேன். நான் தான் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டேன். அன்னையில இருந்து 10 வருஷம் நீக்கு உன்னை பிடிக்கிறதுனே சொன்னேன். அந்த பாட்டுக்காரிய பார்த்த உடனே நான் உங்களுக்கு திகட்டி போயிட்டேன். என்ன ஊதாசனை படுத்திட்டு அவளை ஆத்தோடு சேர்த்துட்டேன். அவ இறந்து போய்தான் 7 வருஷம் ஆச்சு கல்யாணி. அவ போயிட்டதுனாலதானே என்ன பார்க்க வந்திருக்கேள். அவ உயிரோட இருந்தா என்ன மதிச்சிருப்பேளா? விடுங்கண்ணா. குருவாயூரப்ப அவன் மனசை மாத்துவாங்கிற நம்பிக்கையில நான் காலம் பூரா காத்துக்கிட்டு இருப்பேன் கல்யாணி. நான் புறப்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்ற யோகிதை கூட நெக்கு இல்லைன்னா நீங்க புறப்படுங்க. சார், சூர்யா எனக்கு ஆபீஸ்க்கு வரலீங்களா? அவங்க இனிமே வரவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. என்ன ராஜு, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இந்தாங்க லட்டு, வீட்டுல செஞ்சது. இத ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா என்ன விட்டுடுவீங்க, இத பிடிச்சுக்குவீங்க. நீங்களே சாப்பிடுறீங்களா இல்ல நான் ஊட்டி விடட்டுமா? ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு காலையில உன்னை பார்க்க ஆபீஸ் போயிருந்தேன். நான் வரலன்னு சொல்லிருப்பாங்க. நீ இனிமே வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. சூர்யா, சொல்லு சூர்யா, சொல்லு. எதுக்காக உன் வேலையை ராஜினாமா செஞ்ச? நான் உங்களை காதலிக்கிறது உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்க, உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்க. எனக்காக இந்த தியாகத்தை நீ செய்யணுமா? தியாகமா? வாட் நான்சென்ஸ். ஆஃப்டர் ஆல் என் வேலையை ராஜினாமா செஞ்சேன். இத பாருங்க, நான் ஆசைப்படுறது நீங்க செய்றீங்களோ இல்லையோ, நீங்க விரும்புறது நான் செய்யறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அதுல ஒரு திருப்தி. You're great, Surya. You're really great. You are great, Raju. You are great.
விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நான் தான் ஒண்ணும் வேண்டாங்கிறேனே சார். ஒரு 250 சவரன்ல பொண்ணுக்கு நகை மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எதையும் கேட்கவும் மாட்டோம், எதிர்பார்க்கவும் மாட்டோம். சார் எதுக்காக சிரமப்படுறீங்கிறேன். பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அந்த பஸ்ல போய் அவசப்பட மாட்டாங்க பாருங்க. அது அவங்க எதிர்காலத்து. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பயமுறுத்துறீங்க? முதல்ல பொண்ணை பாருங்க, மீதி அப்புறம் பேசுவோம். பொண்ணை கூப்பிடுங்க. என்னங்க சூர்யாவை கூப்பிடுங்க. டேய் ரமேஷ், அக்காவை கூப்பிடுறா. அம்மா, இங்க கொஞ்சம் வாயேன். என்னடா அக்காவை காணும்மா. ராஜம், யார் இந்த பொண்ணு? புதுசா இருக்கே. இவன் அண்ணன் பொண்ணு. இத்தனை நாள் கிராமத்துல இருந்தா, இப்ப எங்க கூட தான் இருக்கா. அப்ப ராஜுக்கு முறை பொண்ணுன்னு சொல்லு. கையில வெண்ணெய் வச்சிருக்க, நீ ஏன் நெய்ய கலைய போற? சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுமா. அம்மா போலாமா? ஆமா ஜானகி, இந்த தட்டை கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அவன் சில்லறை பாக்கி கொடுக்கணும், அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா ராஜு, அந்த பர்வதம்மா கேட்டதுல என்ன தப்பு? எதை பத்தி? உன் கல்யாணத்தை பத்தி. ஜானகிக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்துட்டா என் பொறுப்பும் தீர்ந்து போகும், உன் மாமாவோட ஆத்மாவுக்கும் சாந்தி கிடைக்கும். எனக்கு இப்ப எதுக்குமா கல்யாணம்? முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டுமே. வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுக்காக வளர்ந்த பொண்ணு வீட்டுல வச்சிருந்தா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? யாரு எது வேணாலும் பேசட்டும், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். போலாமாத்த? நன்னா இருக்கணும்டா குழந்தாய். ஏன் ஆயுஷையும் சேர்த்துண்டு உங்க அம்மா ஆயுஷையும் சேர்த்துண்டு தீர்காயுசா இருக்கணும்னு நிறைஞ்ச மனசோட வாழ்த்துறேன். எதுக்கு மாமி இதெல்லாம்? இதுவும் பிறந்த நாளைக்கு இந்த மாமியோட பரிசு, மறுக்கப்படாது. ராஜம், இவங்க 2 பேரையும் சேர்ந்து பாக்குறச்சே என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அவ்வளவு பாந்தமா இருக்கா. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. ஒரு முடிவோடு வந்துட்டேன் உங்களை நம்பி. வா அம்மா, நீங்க உள்ள போங்க, நான் வரேன்.
சார் ஒரு நிமிஷம். சூர்யா வீட்டை விட்டு வெளியே வந்தது தவறுதான். ஏதோ ஒரு வேகத்துல அந்த தவறு அவ செஞ்சுட்டா. உங்க முடிவை ஏத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்ல. அவ முடிவை உங்ககிட்ட சொல்ல அவளுக்கு தைரியம் இல்லை. பிரச்சனையை சந்திக்க பயம். அதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி போறது. வீட்டை விட்டே ஓடி போறது, உறவை விட்டே விலகி போறது. பல பெண்கள் செய்யற தவறுதான் இது. சூர்யாவும் அந்த தவறு செஞ்சுட்டா. இப்ப அதை உணர்ந்துட்டா. நீங்க மன்னிப்பீங்கன்ற நம்பிக்கையில அவ திரும்பி வந்திருக்கா. மிஸ்டர், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். என் குடும்ப விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? நீ யாரு? சார், நான் சூர்யாவை காதலிக்கிறேன். நான் நினைச்சேன். பல பெண்களை காதலிக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி அந்த எண்ணம் எனக்கு இருந்திருந்தா இந்நேரம் நானும் சூர்யாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஏதோ ஒரு ஊருக்கு ரயில்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நினைப்புலதான் சூர்யா என்ன தேடி வந்தா. ஆனா அதை நான் அனுமதிக்கல. ஏன் தெரியுமா? குடும்பங்கிறது நானும் அவளை மட்டும் இல்ல, எனக்கு தாய் இருக்கா, அவளுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்தா அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எங்களுக்கு அதுதான் தேவை.